ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்லைடானது ரியல் எஸ்டேட்டில் ஒருத்தர் ₹1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், அதே இது ஜீவன் அக்ஷயன்ற திட்டத்தில் ₹1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் பார்க்குறோம். ரியல் எஸ்டேட் மீன்ஸ் ஒரு ஃப்ளாட் வாங்குறாரு, ₹1,00,00,000 ஒரு வீடு வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு அதில் என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ₹11,00,000 பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸே இருக்கும். ஏன்னா கைட்லைன் வேல்யூ 1 crore அப்படி இருந்ததுன்னா, எலக்ட்ரிசிட்டி டெபாசிட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ₹30,000 வந்தாலும் 11.3 lakhs வந்து அவருக்கு எக்ஸ்பென்சஸாக ஆக போகுது. இதே இது அவர் 1 crore ஜீவன் அக்ஷயில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா இது ஒரு விர்ச்சுவல் எஸ்டேட். அதாவது நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டி நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாது, அது ஒரு பாண்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது வந்து பெரிய அளவில் ஒருத்தர் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு சொசைட்டியில் ஒரு பேச்சையோ எதையோ கொடுக்காம, இது காதும் வைத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பாண்டு வந்துடும். அந்த பாண்டை வாங்கி நம்ம பீரோவில் வச்சுட்டா போதும். மாதம் நம்மளுக்கு ரெண்ட் மாதிரி ஒரு பென்ஷன் அமௌண்ட் அப்படின்றது நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் டில் லைஃப் லாங். இதுதான் இந்த ஜீவன் அக்ஷய திட்டம். இதில் வந்து எவ்ரி மந்த் வந்து பென்ஷன் எல்லாம் வந்து மாறாது. 100% அதில் என்ன அந்த பாண்டில் போட்டிருக்கோ அதே பென்ஷன் நம்மளுக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் கிடைக்கும். அதுக்கான ஒரு விளக்கம் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நார்மலாக ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு வீடு வாங்குறதையும் இதையும் கம்பேர் பண்ண ஒரு சார்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore நம்ம ரியல் எஸ்டேட்டில் வாங்குறப்ப ₹11,00,000 வந்து நமக்கு 11.3 லட்சம் செலவு இருக்குன்னு பார்த்தோம். இதே இது நம்ம ₹1,00,00,000 அக்ஷயில் போடுறதுக்கு, ஜீவன் அக்ஷயில் போடுறதுக்கு 1.8 லட்சம் தான் வந்து நமக்கு ஜிஎஸ்டியாக நம்ம கட்ட போகிறோம். இது போக நமக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே இந்த திட்டத்தில் இல்லை. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறதுல அனுவல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ். ஒவ்வொரு தடவையும் நம்ம டெனண்ட்டை மாற்றுறப்பையோ இல்லை நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறப்பையோ நான் வந்து மினிமமாக தான் ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணியிருக்கோம். ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்து 25,000 வச்சுருக்கோம். அது போக வீட்டோட இயர்லி மெயின்டெனன்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு ₹50,000 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரிப்பேர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹25,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ், அனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பாருங்கள். இதே இது நம்மளுக்கு ஜீவன் அக்ஷயில் இருக்கா அப்படின்னா நோ காஸ்ட். ஒன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எந்த வித எக்ஸ்பென்சஸும் கிடையாது. நம்ம அந்த பாண்டை பத்திரமா வச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான் அதில் இருக்குது. ஒருவேளை அந்த பாண்டு வந்து மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ₹500 வந்து செலவாகும். நம்ம வந்து புது பாண்டு வாங்குறதுக்கு எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் அக்ஷயில். பட் இந்த மாதிரி ஒரு ஈஸி மெத்தடில் நம்ம ப்ராப்பர்ட்டி பாண்டெல்லாம் தொலைச்சிட்டு வாங்க முடியாதுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அனுவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டு லைன் பாருங்கள். அனுவல் ரெண்ட்டு, அதாவது ஒரு வீடு ₹1,00,00,000 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்ம வந்து ரெண்ட்டுக்கு விட்டோம்னா அது வழியாக நமக்கு ஒரு ₹25,000 மினிமம் மேக்ஸிமம். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வச்சிங்கனாலும் நீங்கள் வச்சு கேல்குலேஷன் போட்டு பாருங்கள். நான் வந்து ₹1,00,00,000 ப்ராப்பர்ட்டி வாங்கினா ₹25,000 வாடகை கிடைக்குதுன்னு போட்டிருக்கேன். ஸோ ₹25,000 வாடகை கிடச்சிச்சின்னா வருஷத்துக்கு ₹3,00,000 வாடகை. இதில் வந்து அனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 1 lakh மைனஸ் பண்ணணும். மேலே சொன்னோம் இல்லையா, அந்த ₹1,00,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அது என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி மெயின்டெனன்ஸ் ஒரு ₹50,000, ரிப்பேர் ஒர்க்கு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஒரு ₹25,000, அடுத்தது ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி ஒரு ₹25,000 பெர் இயர் போணுச்சுன்னா 1 lakh போயிடும். ஸோ 3 lakhல இந்த 1 lakh மைனஸ் பண்ணோன்னா 2 lakh வந்து நம்மளுக்கு நெட் இன்கமாக நிற்கும். இதே நமக்கு ஜீவன் அக்ஷயில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜீவன் அக்ஷயில் வந்து 6.7% நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹6,74,500 கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வாடகையை நம்ம வந்து நியர்லி 60,000 பக்கம் நம்ம வாடகையை இதில் வந்து ஜீவன் அக்ஷயில் நம்ம வாங்குகிறோம். அப்போ ரியல் எஸ்டேட்டுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ₹4,74,500 ஜாஸ்தியாகவே நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான், இதை விட இது வந்து எந்த விதத்தில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதில் கம்மியாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதர் ஃபேக்டர்ஸ் இது வந்து ரொம்பவே ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். வேக்கண்ட் மந்த்து, ஏதாவது டெனண்ட்டு காலி பண்ணிவிட்டு அடுத்த டெனண்ட் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரியல் எஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து அந்த மாதம் வந்திருக்காது. அடுத்த டெனண்ட்டு கூட டிஸ்பியூட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாடகைக்கு இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் ஒரு 2-3 மாதமோ 4-5 மாதமோ அவங்க வாடகைக்கு இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாடகை கொடுக்குறதுல தாமதிப்பாங்க. எகெயின் லிட்டிகேஷன் ப்ராப்ளம்லாம் இந்த காலத்தில் நிறைய வருது. அந்த மாதிரி நான் பயமுறுத்துறதுக்காக அது சொல்லலை, ப்ராக்டிக்கலாக பாருங்கள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ நம்மளே நான் ஒரு இடம் வாங்கி கட்டி முடிச்சு அதில் இருக்க போகிறப்ப கூட இது வந்து அந்த காலத்தில் எனக்கு விற்றது, எங்கள் தாத்தா வந்து பாட்டிக்கு இனாமா எழுதி கொடுத்தது, இது ஃபஸ்ட்டு பாட்டு, இது 2வது பாட்டின்னு நிறைய டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஸ்பியூட் வர கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா கூட லிக்யூடிட்டி ஆன் டெத்து, இப்போ எனக்கு அப்புறம் இந்த சொத்தை யார் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல அடுத்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு இந்த சொத்தை வந்து ஒரு 4 கோடிக்கு விற்கிறாங்கன்னா அது 4
குழந்தைங்க 2-3 பேர் இருந்தாங்கன்னா எப்படி பிரிச்சுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இறந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. சக்ஸஷன் அது அடிஷ்னல் காஸ்ட்டில் பண்ணணும். எனக்கு அப்புறம் இவங்களுக்கு, இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்குன்ற சக்ஸஷனும் நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 25 to 35 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு மதிப்பு இருக்காது, இடத்துக்கு தான் மதிப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்ம பார்த்துக்கணும். சேஃப்டி வந்து ஒரு மீடியம் ரிஸ்கில் தான் வந்து இதை வச்சுக்கணும். ஃபுல் செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம இன்றைய காலகட்டத்தில் இதை சொல்ல முடியாது. இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், இப்போ சப்போஸ் எனக்கு அப்புறம் இந்த சொத்து வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் போகிறப்ப அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லையா அப்படின்னா கட்டாயம் அவங்க அந்த டேக்ஸை கண்டினியூ பண்ண தான் வேணும். அந்த மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் கேரண்டி இருக்கா? அது வந்து சுத்தமாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்குமே கிடையாது. நமக்கு வந்து இது ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட். ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு வீடு கட்டுறது தப்பு இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நிறைய வீடு கட்டி நம்மளோட சந்ததியினருக்காக விட்டுட்டு போகிறப்ப அவங்களுக்கு அது ஒரு பெரிய வந்து ப்ராஃபிட்டாக இன்றைய காலகட்டத்தில் அது இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கான சார்ட் தான் இது. கேபிட்டல் கெயின் கட்டாயமாக ஒரு வீட்டை விற்கிறப்ப நீங்கள் என்ன வேல்யூ கைட்லைன் வேல்யூக்கு விற்கிறீங்களோ அதுக்கு 12.5% டேக்ஸ் கட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஜீவன் அக்ஷயில் பார்த்தோன்னா வேக்கண்ட் மந்த்து காலி பண்ணோன்னா நமக்கு இங்கே வாடகை எல்லாம் போகும். அந்த மாதிரி அங்கே கிடையாது. எத்தனை வருஷம் நம்ம உயிரோடு இருக்கோமோ அத்தனை வருஷத்துக்கு ஒரு மந்த்து கூட மிஸ் ஆகாமல் எல்லா மந்த்துமே நமக்கு வாடகை வந்துடும். எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. லிட்டிகேஷன்ஸ் நோ ப்ராப்ளம். யாருக்கு நம்ம இது இறந்ததுக்கப்புறம் இந்த பணத்தை யாருக்கு செட்டில் பண்ணணுங்கிறத நாமினியில் போட்டிருக்கோமோ அவங்களுக்கு செட்டில் பண்ணணும். சப்போஸ் 2-3 பேர், அதாவது நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய மனைவி கணவர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாருன்னா மனைவிக்கு வந்து ஒரு 50% இந்த வேல்யூவை கொடுத்துருங்க. 25% பெரிய பையனுக்கு கொடுங்க, 25% சின்ன பையனுக்கு கொடுங்க. அப்படி கூட நம்ம வந்து நாமினிக்கு பர்சன்டேஜ் வைஸ் போட்டு நம்ம லிட்டிகேஷன்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். எந்தவித டேக்ஸும் வந்து நமக்கு வராது. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்ததுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணுறப்ப டேக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சேஃப்டி கவர்மெண்ட்டோட சேஃப்டி 100% இருக்குது. சாவரின் கேரண்டின்னு சொல்லுவோம். எத்தனை க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாலும் இப்போ பேங்க்கில் என்பிஏலாம் பேங்க் ஆகிடுச்சுன்னா 5 lakhs தான் திரும்ப வந்து பேங்க்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். பட் இங்கே அப்படி கிடையாது. எல்ஐசியே திவாலானாலும் இந்த பணத்தை கேஷாக தான் மக்களுக்கு செட்டில் பண்ணணும்னு வைட்ட சாவரின் கேரண்டி இருக்குது. அதனால கவர்மெண்ட்டோட கேரண்டியும் இருக்கிறதுனால ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஸோ ஜீவன் அக்ஷயில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எந்த டென்ஷனும் இருக்காது. பென்ஷன் கட்டாயமாக நம்மளுக்கு மாதம் மாதம் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் தன்மானத்தோடு வாழ்வதற்கு இந்த ஜீவன் அக்ஷய் வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்மளுடைய இளமை காலத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் முதுமைக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எந்தவித ரிஸ்க்கும் இல்லாமல் நம்மளோட அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் பணம் வரணும். ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏறி இறங்கிருச்சு, அதனால் இந்த மாதம் நிறையா வரும், இந்த மாதம் குறைவாக வரும், அந்த மாதிரி எந்த டென்ஷனும் கொடுக்கக்கூடாது. பணத்தை திருப்பி வாங்குறதுலையும் நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா வந்து இந்த ஜீவன் அக்ஷய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.